பம்மலில் இந்த மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் 6 அன்று 10 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை, வேலூர், திருப்பூர், திருச்சி, திண்டுக்கல், தென்காசி, அதேபோல் திருவாரூர், கடலூர் ஆகிய இடங்களிலே, சேலம் ஆகிய இடங்களிலே ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். டிசம்பர் 6 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள் அன்று வெளிப்படையாக பட்டப்பகலில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிற்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அந்த மசோதா அனுப்பப்பட்டது. பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து வருகிறது. இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்ளிட்ட பலரும் இந்த குழுவினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக அதனுடைய தலைவருடைய பாரபட்ச போக்கை வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும்போது நாடாளுமன்ற கூட்டு குழுவினுடைய தலைவர் ஜெகதாம்பிகா பால் இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய பணிகள், அதாவது கூட்டம் நடத்துவது, எந்த ஊரில் கூட்டம் நடத்துவது, சாட்சிகள் என யாரை அழைப்பது, இதற்கெல்லாம் எந்த வகையிலும் அவர் கலந்தாலோசிப்பது இல்லை என்று வெளிப்படையாகவே புகார் தெரிவித்திருக்கிறார். இதே போலவே இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற காங்கிரஸ், சமாஜ்வாதி உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கருத்துக்களை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த வக்ஃப் திருத்த மசோதா சட்டமாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவை ஒரு நாடகத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ என்ற வெளிப்படையான குற்றச்சாட்டு எழும்புகின்றது. எனவே இந்த வக்ஃப் திருத்த மசோதா என்பது ஒரு பள்ளிவாசல் அல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் செய்யப்பட்ட, இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள், அதே போல் மதரசாக்கள், ஆதரவற்றோர் இல்லம், பள்ளிக்கூடங்கள் இவற்றையெல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு கெட்ட நோக்கத்தோடு இந்த திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டித்து
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டிசம்பர் 6 இந்த கண்டன போராட்டத்தை நடத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்களிலே பல பள்ளிவாசல்கள் புல்டோசர்களை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களுடைய வீடுகளையும் கூட இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களில் பாஜகவினுடைய மாநில அரசுகள் தலையிட்டு ஈடுபட்டு வருகின்றன. இதை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றமே கடுமையான கண்டனத்துக்கு இலக்காகி இருக்கிறது. எந்த விதமான உத்தரவும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒருவர் குற்றம் செய்தார் என்ற ஒரு போர்வையில் அவருடைய வீட்டை